சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை தொக்கு. வாங்க இதை எப்படி செய்யறேன்னு பாருங்க. வாங்கப்பா. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா முருங்கைக்கீரையில ஒரு தொக்கு செய்ய போறோம். முருங்கைக்கீரை தொக்கு எதுக்குன்னா, இது கீரை கடைஞ்சி கொடுத்தோமா குழந்தைங்க எல்லாம் நிறைய சாப்பிட மாட்டாங்க. இத மாதிரி தொக்கா செய்து கொடுத்தீங்க அப்படின்னா, இது எதுல செஞ்சீங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்து. இதை மாதிரி செய்து நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துலேயும் சாப்பிட வைக்கலாம். பிள்ளைங்கள எல்லாத்துலேயும் தொடர்ந்து சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு சின்ன லெமன் சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, ஒரு சிட்டிகை மிளகு, 4-5 பல்லு சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு. என்னன்னா ஒரு கைப்பிடி கீரை தான் சமைக்க போகிறோம். அந்த ஒரு கைப்பிடிக்கு தேவையான அளவுகளை தான் நான் சொல்லிட்டு வரேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். கொஞ்சமாக கடுகு, எல்லாம் ஒரு சிட்டிகை கணக்கு தான். ஏன்னா ஒரு கைப்பிடி கீரைக்கு தான் நான் அளவு சொல்லிட்டு வரேன். ஒரு கைப்பிடி கையால் பிடிச்சா ஒரு கைப்பிடி தான் வரும், அதனால தான். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கீரை போட்டுக்கலாம். 5 நிமிஷம் தான் அவங்க செய்யறதுக்கு. அப்படியே அரைச்சி எடுத்தாந்து தாளிக்கிற வேலை தான். வதக்குனா போதும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா முறைன்னு ஆகிடும். அதனுடைய கலரும் டேஸ்ட்டும் மாறிடும். கலர் மாறிடுச்சு. ஆஃப் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாந்து தாளிக்க வேண்டியது தான். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். அதில் 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரைச்சி வச்ச விழுது, உப்பு போடுறத உங்கள்கிட்ட காமிக்காத விட்டுட்டேன். ஏன்னா அரைக்கக்குள்ள கல் உப்பு போட்டேன் நான், அதனால அரைக்கக்குள்ளே போட்டுட்டேன். அந்த தேவைக்கு ஏற்ப உப்பை போட்டுக்குங்க. நம்ம தொக்குக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். உப்பு பத்தில், அதனால சால்ட்டு போடுறேன். உப்பு காரம் எல்லாத்தையும் இப்போ பாருங்க. பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா இப்போவே கொதிக்கும் போதே போட்டிங்கன்னா அது இழுத்துக்கும், பச்சை வாடை அடிக்காது. ஏன்னா வெந்ததுக்கு அப்புறம் தான் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு 1/2 சிட்டிகை தான் போட்டால் அது பத்தலை. அதனால் நீங்கள் 1 டீஸ்பூன் கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கீரை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, வெள்ளை உளுந்து, புளி, 4-5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு எல்லாத்தையும் வதக்கி கீரையை போட்டு வதக்கி அரைச்சி தாளிக்க வேண்டியது தான். செம டேஸ்ட்டு. இல்லை, நான் முக்கியமாக ஒன்று போடுவேன், அதை பாருங்கள். கடைசியாக போட்டு இறக்கும்போது போடுவோம். அப்போ தான் அந்த கீரைக்குள்ள சத்து டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நெய், 1 டீஸ்பூனு நெய் கடைசியாக போட்டுடுங்க. ஏன்னா முருங்கைக்கீரைக்கும் நெய்க்கும் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். திருமணம் ஆனவங்க தொடர்ந்து சாப்பிடக்கூடிய, ஆண் பெண் இருவரும் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு முருங்கைக்கீரை தொக்கு. இது கீரையாக சமைச்சு சாப்பிடலாம். என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது தான், தொக்கா செய்தால் ரெகுலராக சாப்பிட்லாம்.
இதுல முக்கியமா என்ன இருக்கு, நம்ம எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னா, இரும்பு சத்து, நோய் எதிர்ப்பு சத்து, கால்சியம் குறைபாடு, கண் பார்வைக்கு நல்லது, இதய நோய்க்கு நல்லது, நுரையீரல்ல தேங்கியிருக்கும் சத்து குறைபாட்டால சளி பிடிக்குது இல்ல, அதுக்கு நல்லது. ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதை கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். சாப்பிட்டா மிகவும் சுவையா இருக்கும். நீங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.